இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th தமிழ் இயல் 2. காட்டின் வளம் தான் நாட்டோட வளம். அதனால் இந்த பாடப்பகுதி முழுசும் வந்து நம்ம காடை பற்றின கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடலை பார்க்கலாமா? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்களக்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமது இரத்தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. அப்படின்ற இந்த அழகான பாடலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் சுரதா அவர்கள். இவர் வந்து ஒரு பெண்ணை வந்து கிளியாக பாவித்து அவளிடம் சொல்வது போல் வந்து அதை வந்து எழுதியிருக்கிறாரு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு காரணமும் இருக்குது. கிளிக்கண்ணி அப்படின்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடலை வந்து கிளிக்கண்ணின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் அங்கங்கே கிளியே கிளியேன்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த பாடலில். அடுத்து சொல்லும் பொருளும்: ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, கழித்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு. நம்ம விஷம்னு சொல்லுவோம், இவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க விடமுள்ள பாம்பு. விடுதி, தங்குமிடம். இப்போ நூல்வெளி பார்க்கலாம். சுரதா அவர்கள் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் தன்னோட பெயரை வந்து சுப்புரத்னங்கிற பாரதிதாசனோட இயற்பெயரை வச்சு சுப்புரத்னதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதோட சுருக்கம் தான் வந்து சுரதா அப்படிங்கிறது. அடுத்து ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுகிறவர் வல்லவர் அப்படிங்கிறதுனால இவரை ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 23, 1921 பிறந்திருக்காரு. அதே மாதிரி இறந்தது எப்போ அப்படின்னா ஜூன் 20, 2006 இறந்துருக்கிறாரு. 1921 பிறந்து 2006 இறந்துருக்கிறாரு. இவர் வந்து தஞ்சை மாவட்டம் பழையனூர் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களோட ஊர். அவருக்கு வந்து சீர்காழி அருணாச்சல தேசிகர் அப்படிங்கிறவர் தான் தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர். சுரதாவுக்கு தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர். சரியா? அடுத்து இவர் வந்து ஊமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுகிற வல்லவர் என்பதால் ஊமை கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்களில் சில. சரியா? நிறைய எழுதியிருக்கிறாரு. சில நூல்கள் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதி வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிற நூலில் இயற்கை எழில்ங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே கிளிக்கண்ணிக்கு விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த தேன்மலைங்கிற பாடப்பகுதி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த தேன்மலை அப்படிங்கிற இந்த நூலுக்கு வந்து தமிழக அரசால் 1969 பரிசு அளிக்கப்பட்டிருக்குது. தஞ்சாவூர் பல்கலைக்கழகமும் இந்த நூலுக்கு வந்து ராசராசன் விருது வழங்கியிருக்காங்க. இந்த நூலை எழுதுனதுக்காக ராசராசன் விருது வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து 1955 வந்து காவியம் அப்படிங்கிற பேரில் ஒரு வார இதழை வந்து நம்ம சுரதா அவர்கள் தொடங்கியிருக்கிறாரு. 1972 தமிழக அரசு வந்து கலைமாமணி விருது வந்து சுரதாவுக்கு வழங்குச்சு. 1972 கலைமாமணி விருது வந்து தமிழக அரசால் வழங்கப்பட்டது. 1982 குன்றக்குடி அடிகளார் வந்து இவருக்கு கவியரசு பட்டம் வழங்கினார். 1982 குன்றக்குடி அடிகளார் கவியரசு பட்டம் வழங்கினார். அடுத்து 1987 மலேசியாவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக இவரை வந்து அழைச்சிருந்தாங்க. 1990 கலைஞர் அரசு வந்து இவருக்கு பாரதிதாசன் விருது வழங்கினாங்க. அதே வருஷத்தில் கேரள அரசு வந்து இவருக்கு மகாகவி குமரன் ஆசான் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் அரசு வந்து பாரதிதாசன் விருது வழங்குச்சு எப்போ? 1990. அதே வருஷத்தில் கேரள அரசு வந்து மகாகவி குமரன் ஆசான் விருது வந்து வழங்கியிருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு சுரதாவை பற்றின செய்திகள். அடுத்து காட்டை குடிக்கும் வேறு பெயர்கள்: ஆரணி, கான், கானகம், கால், புறவு, கா, தில்லம். ஆரணியில் பட்டு சேலை நெய்வதை காண கானகம் வழியே காலுடைந்த புறவியுடன் புறப்பட்டான் கா தில்லையப்பன். அடர்ந்த காடு, அடவி, வள்ளை. அரசு காவலில் உள்ள காடு, கணையம், மிளை, அரண்.
கரடு மேடான வெறும் நிலம் பொற்றை, நீர்வீழ்ச்சியுடைய செழிப்பான காடு பொழில், ஆழமான காடு அழுவம், இயற்கையான வலிகையுடைய காடு இயவு, முதிர்ந்த மரங்களையுடைய காடு முதை பழவம், இடர் மிகுந்த காடு முளரி, மலை அல்லது நிலப்பிளவுகளுக்கிடையே தோன்றிய காடு விடர், விரிந்த பரந்த பெரிய காடு வியல், சிறு மரங்களையுடைய காடு இரும்பு, மரங்கள் கரிந்து போன காடு சுரம் பொச்சை பொதி, உலர்ந்த காய்ந்த வறண்ட காடு முளி, சிறு தூறுகள் பம்பின காடு அரில் அரல் பதுக்கை. அடுத்து, நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலென்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இதை எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார். வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிலமடந்தையாகி இயற்கைக்கு சூடிய நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் தான் மரங்கள். இப்போ இந்த மரங்களை பற்றி ராஜமார்த்தாண்டன் அவர்கள் சொல்கிறாரு. அவரோட 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அவர் பார்த்து விளையாடி எல்லாமே அனுபவித்த அந்த மரத்தோட மரம் சாஞ்சிருச்சு. அதை போய் பார்த்தா அது விழுந்து அது சாஞ்சதான் ஞாபகம் இருக்கும். இத்தனை நாள் அது நல்லா நிலையாக நின்னது ஞாபகம் இல்லாமல் மறந்து போயிடும். அதனால் அது சாஞ்சு மரம் சாஞ்சிருச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது இவர் போய் பார்க்க போகாமல் அந்த மரம் ஒருவேளை அந்த இடத்துல அது சாஞ்சிருக்கலாம், ஆனால் என்னோடய மனசில் அது அப்படியே நிற்கட்டும், அதனால் நான் போய் அது மரம் விழுந்துருச்சுன்றதை போய் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு பாடலாக அழகாக எழுதியிருப்பாரு. நம்ம வாசித்து பார்த்தோன்னா நமக்கு புரியும். நம்ம இப்போ அது வாசிக்கலை, ஸோ அது நீங்கள் அப்புறமா வாசித்து பார்த்துக்கோங்க. எழுதினவர் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னா அந்த மரம் அவரோட மனசில் அவரோட நினைவில் அது அப்படியே நிற்கட்டும்ங்கிறத எழுதியிருக்கிறாரு. எழுதினவர் ராஜமார்த்தாண்டன். இப்போ ராஜமார்த்தாண்டன் அவர்களை பற்றி பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். பரவசம், மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல். இப்போ அவர் பற்றி பார்க்கலாம். ராஜமார்த்தாண்டர் ஒரு கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு பல திறன்களை பெற்றவர். இவர் கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தினார். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு வாங்கியிருக்கிறாரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கியிருக்கிறாரு. அப்படி இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் உள்ள கவிதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியாக. அடுத்து, கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். நம்ம தெரியாமல் உரசினாலே கையில் முள் குத்திரும், ஆனால் ஆட்டுக்கு இற பறித்து போடுற அந்த மெய்ப்பனை ஒரு முள் கூட குத்துறதில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அழகா. அடுத்து, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. ஒரு பேப்பரில் குழந்தை ஒரு பேர்ட்ஸ் மட்டும் வரைஞ்சிச்சின்னா மீதி இருக்க அந்த வெள்ளை பகுதி எல்லாமே வானமாக தானாக உருவாயிடுது. அதுதான் அழகா கலாப்பிரியா அவர்கள் எழுதியிருக்காங்க. கலாப்பிரியா. அடுத்து, நாவற்பழத்துக்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண்ணொட்டிய பழங்கள். பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விலங்குகள் உலகம். இது நம்ம மேலோட்டமாக படித்தா போதும் தான், ஆனாலும் உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம லைட்டாக தெரிஞ்சுப்போம். இது முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வன அலுவலர் அப்படின்னா அதை வனவர்னு சொல்லுவாங்க. வன அலுவலர் அப்படின்றதுக்கு அழைக்கிற பேர் வனவர். வன அலுவலர்னால் வனவர். சரியா? தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய காப்பகம் இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம். இங்கே யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இதெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம இப்போ யானைகளை பற்றி பார்க்க போகிறோம். யானைகளில் 2 வகையான யானைகள் இருக்குது உலகில். ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குது, பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில்
ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் வாழும். அந்த கூட்டத்துக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு வந்து 250 கிலோ புல் இலைத்தலைகள் வந்து உணவாக தேவைப்படும். அது குடிக்கிறதுக்கு 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு கூட. அடுத்து தெரிந்து கொள்வோம், பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வந்து வனக்கல்லூரி அமைஞ்சிருக்க இடம் எங்கே அப்படின்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன. இப்போ வனவியலுக்குன்னு தனியாக ஒரு பாடப்பிரிவை கொடுத்து படிப்பே இருக்குது. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரடி. கரடி ஒரு அனைத்துண்ணி. அது வந்து என்னென்ன சாப்பிடும்னா பழங்கள், தேன் அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக மரத்தில் ஏறும். அப்புறம் உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் இதெல்லாம் தேடி தேடி சாப்பிடும். கரையான் தான் கரடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. கரையான் வந்து கரடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. கரடியோட உடலை போர்த்திருக்கிற முடிகள் வந்து தேனீக்கள்லேருந்து கரடியை வந்து காப்பாற்றும். நல்லா வளர்ந்த கரடி வந்து 170 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புலி. புலி வந்து இரவில் மட்டும்தான் வேட்டையாடும். புலி வந்து தனியாக வாழக்கூடிய இயல்புடையது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் வாழும். மற்ற புலிகள் வந்து அதோட எல்லைக்குள்ளே போகாது. கருவுற்ற புலி வந்து 90 நாட்களில் 2 இல்லைன்னா 3 குட்டியிடும். அந்த குட்டிகள் வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் வளர்க்கும். அது வேட்டையாட கற்றுக்கிட்டதும் அதுக்கு தனியாக எல்லைகளை பிரித்து கொடுத்து தனியாக அனுப்பிச்சிடும். ஸோ அது வந்து கடைசி வரை தனியாக தான் வாழும். அடுத்து புலி வந்து காட்டோட வளத்தை குறிக்கக்கூடியது. புலி வந்து தனக்கான உணவை வேட்டையாடினதுக்கு அப்புறமா எந்த விலங்கையும் வேட்டையாடாது. அதனால வந்து இது வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கம். சிங்கம் வந்து 2 இதாக சொல்கிறாங்க. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 பிரிக்கிறாங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் வந்து ஆசிய சிங்கம் இருக்குது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆசிய சிங்கம் இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் எல்லாத்துலேயுமே வந்து சிங்கத்தை விட புலி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை தான் காட்டுக்கு அரசன்னு சொல்கிறாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் யாரை காட்டுக்கு அரசன்னு சொல்கிறாங்க? புலி தான். அடுத்து மான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் அப்படின்னு பல மான்கள் இருக்குது. எல்லா மான்களை விட புள்ளிமான்கள் தான் வந்து ரொம்ப அழகானது. ஓகேயா? இவ்வளோதான் இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு + ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து + உண்ணி. நேரம் + ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை + ஆடிய என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்துக்கு ஒரு டேஷ் யானை தான் தலைமை தாங்கும், பெண் யானை. கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த ரோமம். அடுத்து இந்திய வனமகன். இது வந்து விரிவானம் கொடுத்துருக்காங்க. இந்த விருது வாங்குறாருல இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதவ் பயேங். அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவர். அவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் உள்ள பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தன்னோட கடின உழைப்பினால் ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் அளிச்சிருக்காங்க. 1979 வந்து ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தில் வந்து அந்த தீவில் வந்து மரங்களே இல்லாதனால அங்கே கரை ஒதுங்கிய பாம்புகள் எல்லாம் செத்து போனதை பார்த்தவருக்கு இங்கே ஒரு காட்டை உருவாக்கணுன்ற எண்ணம் வந்து தோன்றியிருக்கு. எப்போனா 1979. அடுத்து அசாம் மாநிலத்தில் வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அசாம் அரசு வந்து செயல்படுத்துச்சு.
அப்போ அதில் இணைந்துக்கிட்டவர் அதை மரங்களை வந்து நட ஆரம்பிச்சிருக்கிறாரு. 3 ஆண்டுகள் ஆகியும் அவர் வச்ச எந்த மரமுமே அங்கே வளரலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் ஜாதுநாத் அப்படிங்கிறவரை போய் மீட் பண்ணி விசாரிக்கும்போது அவர் சொல்கிறாரு, முதல்ல மண்ணோட தன்மையை மாற்றணும். அப்படின்னா அதுக்கு வந்து மண்புழுக்களையும் சிவப்பு கட்டெரும்புகளும் உதவி செய்யும், அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. மண்ணோட தன்மையை மாற்றணும் அப்படின்னா என்னென்ன பயன்படுத்தணுமா, மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்புகளும் பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதனால் அதுக்கப்புறமா நம்ம ஜாதவ் பையங்க என்ன பண்ணுறாருன்னா, கட்டெரும்புகளை பிடிச்சிட்டு போய் அங்கே விடுறதே வேலையை வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வச்ச மரம் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மண்ணில் வந்து கட்டெரும்புகள் தொடர்ந்து ஊற அதில் வந்து அந்த மண்ணோட தன்மை மாறினதுனால அதுக்கப்புறம் அவர் வச்ச மரங்கள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவர் அந்த காட்டுக்கு வந்து யானைகள் வந்துச்சு. வளமான காட்டுக்கு தான் எப்போவுமே யானைகள் வரும். ஸோ வந்து அதுவே அவரோட மிகப்பெரிய வெற்றி தான். அதுக்கப்புறமா நிறைவாக காட்டோட வளம்னு குறிப்பிடப்படுற புலியும் வந்து அந்த காட்டுக்கு வந்துருச்சு. காட்டின் வளம் எது? புலி. அதுவும் வந்து வந்துருச்சு. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குச்சு. இந்திய வனமகன் பட்டத்தை வந்து ஜாதவ் பையங்க்கு வந்து யார் வழங்கினாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு வந்து ஜாதவ் பையங்க்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு. அதே மாதிரி கவுஹாத்தி பல்கலைக்கழகமும் ஜாதவ் பையங்க்கு மதிப்புறு முனைவர் பட்டமும் வழங்கியிருக்காங்க. அடுத்து ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற வனவிலங்கு ஆர்வலர் வந்து இந்த காட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வந்து எழுதியிருக்கிறாரு. அவ்வளோதான் ஜாதவ் பையங்கை பற்றி நம்ம இங்கே படித்தது ஃபுல்லாகவே. இதில் மொத்தம் நம்ம குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஜாதவ் பையங், அதுக்கப்புறம் வந்து அந்த அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத், அதுக்கப்புறம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையோட வனவிலங்கு ஆர்வலர் வந்து ஜிட்டு கலிட்டா. இவங்க 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள். அடுத்து 4 வகை குறுக்கங்கள் இலக்கணம் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய் ஆயுதம் வந்து நம்ம வந்து 6th படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன படித்தோன்னா, குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் பார்த்தோம். இப்போ வந்து 4 குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? இதில் வந்து ஐகார குறுக்கம் முதல்ல பார்ப்போம். ஐகார குறுக்கம் வந்து ஐகார எழுத்து வந்து தனித்து வரும்போது தன்னோட 2 மாத்திரையில் முழுசாக ஒலிக்குது. தனித்து வந்தால் 2 மாத்திரை ஐகார குறுக்கம். சரியா? தனித்து வந்தால் 2 மாத்திரை. முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை வருது. இறுதியிலையும் இடையிலையும் வரும்போது 1 மாத்திரை தான் ஒலிக்குது. தனியாக ஒலிச்சா 2 மாத்திரை, முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை ஒலிக்கும். அதுதான் வந்து ஐகார குறுக்கம். அடுத்து அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் வந்து தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்குது. ஔவையார், வௌவால் அப்படின்னு முதல்ல வரும்போது 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. அவுகார எழுத்து வந்து கடைசியில் வராது, இறுதியில் வராது. அதனால் முதல்ல வரும்போது 2 மாத்திரை, தொடக்கத்தில் வரும்போது 1.5 மாத்திரை, கடைசியில் வராது, இறுதியில் வராது. அடுத்து மகர குறுக்கம். இதில் வந்து மகர மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒலிக்குது. அம்மா, பாடம், படித்தான், அதிலலாம் வந்து ஒலிக்குது. வலம் வந்தான் அப்படிங்கிறதுல மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வர்றதுனால மகர மெய் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இங்கே வந்து என்ன கண்டிஷன்னு பாருங்கள். மகர மெய்யெழுத்து அடுத்து மகரத்தை அடுத்து வகர எழுத்து வர்றதுனால மெய்யெழுத்து தன்னோட அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. அதுக்கப்புறம் போலும் அப்படிங்கிற சொல்ல வந்து போன் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிற சொல்ல மருண் அப்படின்னும் செய்யுளில் வந்து ஓசையோட சீர்மைக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த சொற்களில் வந்து மகர மெய் வந்து இன் அப்படிங்கிற எழுத்துக்கள் அடுத்து வர்றதுனால தன்னோட அரை மாத்திரைக்கு குறைஞ்சி 1/4 மாத்திரையாக மாறுது. 2 கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம குற்றிய லிகரமுக்கு பார்த்தோம்ல 2 கண்டிஷன், அப்போ மட்டும்தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே மகரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா,
மகர மெய்க்கு அடுத்து வகர எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை இருந்து குறைஞ்சி மாத்திரையாக ஒலிக்கும். அதே மாதிரி இங்கே அந்த மகர மெய்க்கு முன்னாடி 2 சுழி இன்னோ 3 சுழி இன்னோ வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் அரை மாத்திரைலேருந்து மாத்திரை அளவு குறைஞ்சி ஒலிக்குது. இதை தான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முள் ப்ளஸ் தீது என்பது முக்தீது எனவும் கல் ப்ளஸ் தீது என்பது கற்றீது எனவும் சேரும். இந்த சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தன்னோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. இறுதியில் வருதுல, அதனால ஒரு மாத்திரை. அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்து திணை. பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது வந்து பலர்பால். அக்ரிணையில் பார்த்தோன்னா ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், கல் பசு, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். மண்புழுக்கள், பசுக்கள் எல்லாமே வருது. இப்போ எதிர்பாலுக்குரிய பெயர் எழுத போகிறோம். மகளிர், ஆடவர், பெண், ஆண், சிறுவன், சிறுமி, அரசன், அரசி, மாணவன், மாணவி, தோழி, தோழன். அடுத்து கலைச்சொல் அறிவோம். தீவு, ஐலாண்ட், இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை, பேரபிள், காடு, ஜங்கிள், வனவியல், ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். அணுவை துளைத்து கடலை புரட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை புகழ்ந்தவர் வந்து யாருன்னா ஔவையார். பார்க்கலாமா? ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. வந்து திருவள்ளுவர். தமிழ் நூலில் திரு என்னும் அடைமொழியோட வர்ற முதல் நூல் திருக்குறள் தான். திருக்குறளை வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 வகுப்புகளை உடையது. இதில் அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழின்னு பல பெயர்கள் இருக்குது. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படின்னு சிறப்பு பெயர்களை உடையவர். வாய்மை எனப்படுவது நீங்க தராத சொற்களை பேசுவது. டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் பிளஸ் செல்வம். யாதெனின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது பிளஸ் ஏனின். தன் பிளஸ் நெஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. தீது பிளஸ் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. அவ்வளோதான். இயல் 2 முடிஞ்சிருச்சு 7th.